அழகியோட தொல்லை தாங்க முடியாமல் அனாமிகா வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து மகா கிட்ட விடுறாங்க. மகாக்கா இந்த குழந்தைய வச்சுங்க, என்னால் முடியாது அப்படின்றாங்க. நீ தானே உன் வீட்டுக்காரோட குழந்தை வந்து உனக்கு தானே சொந்தம், அதுக்காக தான் வச்சுக்க சொன்னேன் அப்படின்றாங்க. என்னால் முடியாதுன்னா முடியாது, என்னை ஏன் போட்டு படுத்து எடுக்கிறீங்க, இவ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறா, என்னால் முடியாது, நீங்களே வச்சுங்க. இங்கே பார், நான்லாம் வச்சுக்க முடியாது, அப்படி நான் வச்சுக்கணுன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், கேஸை வாபஸ் வாங்க அப்படின்றாங்க. ஐயோ என்னால் முடியலையே, சரி இப்போ என்ன உங்களுக்கு கேஸ் தானே வாபஸ் வாங்க, நான் வாபஸ் வாங்கி தொலைகிறேன், ஆனால் எக்காரில் கூட இந்த குழந்தை என்கிட்ட வரக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அழகிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் தான் அந்த குழந்தைய வளர்க்கணும், புரியுதா அப்படின்றாங்க. நான்லாம் வளர்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒன்றை மாதிரி குழந்தைங்க மேலாம் எனக்கு எந்த வெறுப்புலாம் கிடையாது, அதனால் நான் வளர்த்துக்கிறேன் போதுமா அப்படின்றாங்க. ஆமாம், என் தங்கச்சியை குழந்தைய நல்லா பார்த்துப்பா, உன்னை மாதிரி எரிஞ்சு விழமாட்டா, உனக்கு தான் எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு. இங்கே பாருங்கள், தேவையில்லாத பேசாதீங்க, சரி சரி போயிட்டு முதல்ல கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னோடனே சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்துட்டு அனாமிகாவை, அடி பாவி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. கோட்டீஸ்வரி அவங்க வீட்டுக்கார் தடுக்கிறாரு. நீ அமைதியாரு, அவள் எதுக்கோ வந்திருக்கா, முதல்ல கேஸை வாபஸ் வாங்கிட்டோம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னோடனே சரிங்க அப்படின்றாங்க கோட்டீஸ்வரி. இங்கே வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்குறாங்க. என்ன மேடம் இப்படி வாபஸ் வாங்கிட்டீங்க, வாபஸே வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வாபஸ் வாங்கிட்டேன்ல, விடுங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே உடனே விஜய் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே அப்படியே அனாமிகா பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறார் விஜய். நீ இப்போது நான் வரேன் அப்படி சொல்கிறாரு. அடுத்து வந்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட, நம்ம பிரபாவோட அப்பா அம்மா கிட்ட சாரி கேட்குறாரு. பிரபா கிட்டே சாரி கேட்குறாரு. அமைதியாக இருக்காங்க பிரபா. இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தம்பி, என் பொண்ணுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செய்து என் பொண்ணோட வாழ்க்கையில் தலையிடாதீங்க, என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நாங்கள் அந்த ஆண்டவனை வேண்டியிருக்கோம், எங்களை விட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. ஆண்டி அப்படின்றாங்க. தயவு செய்து விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி வந்து பிரபாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து மனசு கஷ்டத்தோடு விஜய் வராரு. அடுத்து வந்து விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். நடந்த விஷயத்துலேருந்து அவரால் மீறவே முடியல. எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எப்படி மகா இப்படி உன்னால் பண்ண முடிஞ்சது, இந்த அளவு நீ பண்ணுவேன்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த சாக்கை வச்சு என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, என்ன மகா எப்போவுமே இப்படியே தான் இருப்பியா, என்கிட்ட இப்படி தான் எரிஞ்சு விழுவியா, என்கிட்ட பேசவே மாட்டியா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நான் அதான் சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு சூர்யா, இவர் இப்படியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சித்ரா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அனாமிகா கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்க, ஒரு சின்ன குழந்தைக்காக இப்படி கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சின்ன குழந்தையா அது, அதெல்லாம் ஒரு குழந்தை, அதெல்லாம் யாராலையும் வச்சுக்க முடியாது, என்னாலலாம் ஒரு நாள் வச்சுக்கிறதே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, காலம் ஃபுல்லாக என்னை வச்சுக்க சொல்கிறாங்க, இதே சாக்கா வச்சு என்னை என்கிட்ட விட்டுருவாங்க, அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க, அப்புறம் வந்து பார்த்துட்டு இருந்துருக்கலாம்ல, எதுக்காக இப்படிலாம் பண்ணேன், இங்கே பாருங்கள் நீங்கள் வச்சுக்கிறீங்களா அந்த குழந்தைய, உங்களால் வச்சுக்க முடியாது, ஐயோ என்னாலாம் முடியாதுல்ல, அப்போ கம்முன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து அனாமிகா யோசிக்கிறாங்க. விஜய் ரொம்ப சேடாக இருக்கிறது, அங்கங்கே உட்காந்துட்டு மனசை கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்க. விஜய் இப்படியே விடக்கூடாது, அப்புறம் நம்மக்கிட்ட வந்து பேசவே மாட்டார், அதுக்கப்புறம் நம்மளை உரம் கட்டிடுவார், அதனால் விஜயை நம்ம கைக்குள்ளே போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா யோசிக்கிறாங்க. அதன்படி அனாமிகா வந்து விஜய் வந்து ரூமுக்கு வராரு. பார்த்த ரூமெல்லாம் அலங்கரிச்சிருக்கு. அனாமிகா வந்து நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மளிகை பூலாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து என்ன இங்கே நடக்குது அப்படின்றாரு. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடக்க போகிறது தான் நடக்குது, நம்மளுக்கு தான் ஃபஸ்ட் நைட் நடக்கலைல்ல, அதனால தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமும் நான் தள்ளி போட மாட்டேன், நீங்கள் எவ்வளோ ஆசையாக இருந்தீங்க, இவ்வளோ நாள் தள்ளி போட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் விஜய்க்கு இந்த அனாமிகா என்றைக்குமே வந்து தள்ளி போட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் கேட்டேன், நான் அவங்ககிட்ட, நீங்கள் என்ன கேட்குறது, நீங்கள் எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ பாருங்கள் நானே வந்திருக்கேன், அதனால் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ அழகியும் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வைக்கிறாங்க. உடனே கையை தூக்கி போடுறாரு. இங்கே பாரு அனாமிகா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா, என்னை தூக்கின்னு போயிட்டு வந்து எத்தனை லாக்கப்பில் வச்சுட்டு இப்போ வந்து என் கூட ஃபஸ்ட் நைட் கொண்டாடணும்னு நினைக்கிறேன், சே உன்னை பார்த்தியா எனக்கு அருவெருப்பாக இருக்குது, விஜய் நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, அப்படி தாண்டி போவேன், ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் முதல்ல இதெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூ எல்லாத்தையும் பிச்சு போகிறாரு. அன்னைக்கு நீ எல்லாத்தையும் பிச்சு போட்ட, அன்னைக்கு நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் அன்றைக்கி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, ஆனால் இப்போ சொல்கிறேன், நீ அன்னைக்கு பிச்சு போட்டதால தான் இப்போ வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாமல் இருக்குது, இப்படியே இருக்கிறது தான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது, உன்னை பார்க்க எனக்கு அருவெருப்பாக இருக்குது, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணு, புருஷனை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் நைட் கொண்டாட வரியா, உனக்கெல்லாம் எப்படி இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி அப்படியே விசிறடிக்கிறாரு. அங்கே இருக்க அவங்க டெக்கரேஷன் பண்ணது எல்லாமே போட்டு தூக்கி போடுறாரு. அதெல்லாம் பார்த்து அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் அனாமிகா நிற்கிறாங்க. இப்போ முடிவாக என்ன தான் சொல்கிறீங்க, என் கூட வாழ முடியுமா முடியாதா, முடியாதுடி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அனாமிகா அதிர்ச்சி நிற்க